இந்திய நாட்டினுடைய விடுதலை பெற்ற 80வது ஆண்டு சுதந்திர தினத்தினை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த கால வரலாற்றை எல்லாம் திரும்பி பார்க்கிற போது எந்தெந்த விழுமியங்களை மையமாக வைத்து இந்த நாட்டிலே விடுதலை போராட்டம் நடைபெற்றதோ அது எல்லா விழுமியங்களும் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. விடுதலை போராடிய காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய தேச விடுதலைக்காக போராடக்கூடிய ஏகாதிபத்திய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய மக்களோடு இரண்டர கலந்து பணியாற்றுவோம் என்கிற அந்த விழுமியம் இன்றைக்கு முழுவதும் மாற்றப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் மூன்றாவது உலக நாடுகளை ஆட்டி படைக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்திருக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் நம்முடைய இந்திய ஆட்சி இன்றைக்கு மாறி இருக்கிறது. நிரந்தரம் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் அரசாங்கம் உலகத்திலேயே தனிமைப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் வெட்கமில்லாமல், குறைந்தபட்ச ஜனநாயக எண்ணம் கூட இல்லாமல் அந்த படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் துணை, எங்களுக்கு நீங்கள் துணை என்று பகிரங்கமாக பேசுகிற ஒரு பிரதமராகத்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு மாறியிருக்கிறார். சர்வதேச விதிமுறைகள் எல்லாம் அங்கே மீறி காலிலே போட்டு மிதிக்கப்படுகிறது. சமீபத்தில் ஐக்கிய நாட்டு சபையின் சார்பில் ஒரு நீதிமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டு அங்கே நடைபெறுகிற குழந்தைகளுடைய படுகொலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று குழு அமைத்து அந்த குழுவினுடைய தலைவராக இந்தியாவிலே பணியாற்றிய நீதிபதி அவருடைய தலைமையிலே அமைத்து அந்த குழு ஆய்வு செய்து இப்போது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. உலகத்திலேயே இவ்வளவு கேவலமான குழந்தைகளை படுகொலை செய்கிற சம்பவங்கள் இதற்கு முன்னால் எப்போதும் இல்லை என்று அந்த ஆய்வுக்குழு பகிரங்கமாக அறிவித்து தெரிவித்திருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த இனத்தையே அழித்து விட வேண்டும் என்கிற குறிவைத்த நோக்கத்தோடு தான் குழந்தைகளை திட்டமிட்டு படுகொலை செய்கிறார்கள் என்று அங்கே அந்த ஆய்வுக்குழு தெரிவித்திருக்கிறது. இதையெல்லாம் பற்றி பேசுகிற போது ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற கோட்ராஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே சர்வதேச விதிமுறைகளெல்லாம் இருக்கிறதா, செத்துவிட்டதா என்று எனக்கே சந்தேகமாக இருக்கிறது என்று ஐக்கிய நாட்டு சபையினுடைய பொதுச் செயலாளரே சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இஸ்ரேலோடு, அந்த இஸ்ரேலுக்கு துணை போகிற அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவருடியாக ஒரு இளைய பங்காளியாக மாறி இருக்கிற ஒரு கேவலமான ஆட்சி தான் இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி அரசாங்கம் என்பதை நாம் மிகுந்த அழுத்தமாக கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் இந்திய நாடு விடுதலை பெறுகிற நேரத்தில் இந்த நாட்டிலே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற விழுமியத்தை மையமாக வைத்துதான் அன்றைக்கு விடுதலை போராட்டத்திலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றார்கள். எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிற போராட்டமாக இது இருந்தது. ஏதோ இந்திய விடுதலை கத்தியின்றி இரத்தமின்றி இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்றதாகவும், மகாத்மா காந்தி தன்னுடைய சாத்வீகமான போராட்டத்தினாலேயே விடுதலை வாங்கி கொடுத்து விட்டார் என்பது போல ஒரு வரலாற்றை திரிக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றை 200 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி பார்த்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், ஊழியர்கள் என்கிற எண்ணற்ற பேரை படுகொலை செய்து உயிர் பலி கொடுத்துதான் இந்த விடுதலை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி போராடி பெறுகிற இந்த போராடி பெற்ற இந்த இந்தியாவில் இன்றைக்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள், மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு கொடிகட்டி பறக்கிற நிலைமையை பார்க்கிறோமே தவிர சாதிய விழுமியங்களை முற்றாக ஒழிக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்படவில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய மல்லிகா தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுனா அவர்கள் டெல்லியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் பங்கேற்ற அந்த மேடையை சுத்தம் செய்து ஓமம் வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான சாதி வெறி இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்திய நாடு விடுதலை போராடி உருவாக்கி இருக்கிற ஒரு மதசார்பற்ற அரசியல் சாசனம் என்பதை அவர்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதாக நமக்கு நினைவில்லை.
அதை அமல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. அவருடைய RSS உடைய நோக்கமெல்லாம் இந்த அரசியல் சாசனத்தை அப்புறப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்துவிட்டு மனுஸ்மிருதி என்கிற மனிதனை சாதி அடிப்படையிலே கொடுமைப்படுத்துகிற அந்த மனுஸ்மிருதியை அரசியல் சாசனமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கி RSS செயல்படுகிறது. அதனுடைய நோக்கத்திலே வந்திருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் வர்ணாசிர தர்ம ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சி. எனவே விடுதலை போராட்டத்தினுடைய விடுதலை போராட்டத்திலே சாதிய விழுமியங்களை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பது என்பது இல்லாமல் அது மேலும் மேலும் தூபம் போட்டு வளர்க்கிற அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்தியா ஒரு கூட்டாட்சியாக செயல்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினோம். 1920 காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களை நிர்வாக அடிப்படையில் பிரித்திருந்ததை எதிர்த்து மொழி அடிப்படையிலான காங்கிரஸ் கட்சி மாநில குழுக்களை உருவாக்குவது என்று முடிவெடுத்தார்கள். மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்களை உருவாக்க வேண்டும், தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், தாய்மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிறந்த அம்சங்களோடு தான் நாம் இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் விடுதலை அடைந்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் பார்த்தால் மாநிலங்கள் என்பதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இந்தியாவிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மொழி வழி மாநிலங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஆட்சியில் இருக்கிறவர்கள் சொன்னபோது அதை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் நாடு முழுவதும் களமாடியதனுடைய விளைவாகத்தான் 1956ஆம் ஆண்டு மொழி அடிப்படையிலான மாநிலங்களை உருவாக்குவது என்கிற முடிவுக்கே மத்திய அரசு வந்தது. எனவே இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியிலே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியாவிலே இருக்கிற மொழி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாகிறது என்று சொன்னால் அந்த மகத்தான சாதனையை நிறைவேற்றி காட்டிய பெருமை இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகளை தான் சாரும் என்பதை நாம் பெருமையோடு நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மாநில ஆட்சியை, மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், தாய்மொழி கல்வி, தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் என்கிற இப்படிப்பட்ட கோட்பாடுகளை எல்லாம் காலிலே போட்டு வீழ்த்துவிட்டு இதற்கு நேர் விரோதமாக RSS சொல்கிற ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம் என்கிற அந்த கோட்பாடுகளை நோக்கி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, மாநிலங்களுடைய நிதி உரிமை வெட்டி சாய்க்கப்படுகிறது, மாநில அரசுகள் செயல்பட முடியாத இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குகிறார்கள். கல்வி என்பதை மொத்தமாக இன்றைக்கு மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு போகிற அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள்லாம் தினம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் ஒரு காலத்திலே சொன்னார்களே மாநிலங்கள் என்று சொன்னால் அது குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாகத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் மாற்றி கொண்டிருக்கிறது. எனவே கூட்டாட்சி தத்துவம், மொழி அடிப்படையிலான மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் என்கிற இவைகளெல்லாம் இன்றைக்கு பகற்கனவாக போய் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதே போல இந்திய நாடு விடுதலை பெற்றால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு தான் அன்றைக்கு இளைஞர்கள் போராடினார்கள், வரலாற்று சிறப்புமிக்க தியாகங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து விட்டதா? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை ஒழிந்து விட்டதா? பசியும் பஞ்சமும் பட்டினியும் ஒழிந்து விட்டதா என்று பார்த்தால் அது அனுதினமும் வளர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. 80 ஆண்டுகளிலே இந்தியா வளரவில்லை என்பது உண்மை அல்ல. ஏராளமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கிறோம். இன்றைக்கு AI தொழில்நுட்பத்தை உட்பட பயன்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பண்பெல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சியெல்லாம் யாருக்கு பயன்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் உழைப்பாளி மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படவில்லை. இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் பயன்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடிய அசமத்துவ அறிக்கை என்கிற அந்த அறிக்கை, இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் என்கிற அந்த அறிக்கையின் கணக்குப்படி பார்த்தால் இந்திய மக்கள் தொகையிலே
ஒரே 1% இருக்கிற மக்கள் இந்தியாவுடைய மொத்த சொத்திலே 40% சொத்துக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். 1% மக்கள் 40% சொத்தை சரிபாதிக்கு கிட்டத்தட்ட சொத்துக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். இந்தியா விடுதலை அடைந்த போது ஒரு 200-250 கோடி ரூபாய் மொத்தமாக சொந்தமாக இருந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ஏழை எளிய மக்கள், உழைப்பாளி மக்கள், இன்றைக்கு அனுதினமும் பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் பஞ்சைகளாக, பராரிகளாக இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தாய் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த தாய் மீது என்ன வழக்கு என்று சொன்னால், தான் பெற்ற குழந்தை பசியாலே துடித்து கொண்டிருக்கிறது. அவள் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்க்கிறார். பாவம், அந்த குழந்தைக்கு பசி அடங்கவில்லை. பசி அடங்காத நேரத்தில் அந்த குழந்தை மேலும் மேலும் வீறு கொண்டு கட்டுகிறது. இப்படி எவ்வளவு சொல்லியும் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் என்று ஓங்கி அடித்தால் அந்த குழந்தை இறந்து விட்டது. பசியாலே துடிக்கிற குழந்தைக்கு ஒருவேளை சோறு போடுகிற சக்தி இல்லாமல் அந்த தாய் அந்த குழந்தையை அடித்து கொன்று விட்டாள் என்று அவர் மீது கொலை வழக்கு போடுகிற காட்சி தான் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஏழ்மையும் பசியும் பஞ்சமும் நாட்டிலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் விசுரூபம் எடுத்திருக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். கிராமப்புறத்திலே இருக்கிற பல கோடி பெரும் பூதமாக இருக்கிற பல கோடி விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு வாழ்வத்தையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிற நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது. ஆகவே 80 ஆண்டு காலம் இந்த சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு பயன்பட்டிருக்கிறது, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பயன்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்துகள் பல 1000 மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற உழைப்பாளி மக்கள் தங்களுடைய சொத்துக்களையும் உரிமைகளையும் படிப்படியாக இழந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மோசமான நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆகவே எந்த விழுமியங்களுக்காக, எந்த நோக்கங்களுக்காக விடுதலை கனவுகளோடு அன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள், உழைப்பாளி மக்கள் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ, இன்றைக்கு அவைகள் அனைத்துமே நிறைவேறாத பகல் கனவுகளாக மாறி போயிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்தியாவில் இவைகள்லாம் தவிர்க்க முடியுமா, தவிர்க்க முடியாதா என்று பார்த்தால், உலக நாடு வரலாறுகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்தியா நினைத்திருந்தால் இது எல்லா பிரச்சனைகளும் தீர்வினை கண்டிருக்க முடியும். 2 தினங்களுக்கு முன்னால் இன்றைய காலகட்டத்தினுடைய வரலாற்று நாயகனாக இருக்கிற ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடினோம். ஒரு சின்னஞ்சிறிய நாடு, 1 கோடி 10 மக்களை 1 கோடியே 10 லட்சம் மக்களை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு நாடு, பெரிய தொழில் வளர்ச்சி இல்லாத நாடு, கரும்பு விவசாயம் என்கிற அப்படிப்பட்ட விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு நாடு, 1959ஆம் ஆண்டு தேச விடுதலை பெற்று சோசலிச பாதையிலே அடியெடுத்து வைத்திருக்கிற அந்த நாடு இன்றைக்கு கம்பீரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய இந்த 65 ஆண்டு காலத்தில் அந்த நாட்டிலே கல்லாதவர்கள் என்கிற ஒருவர் கிடையாது. படிப்பறிவில்லாத யாரையுமே பார்க்க முடியாது. வேலையில்லாத இளைஞர்களை பார்க்க முடியாது. விலைவாசி உயர்வு என்பதை பார்க்க முடியாது. எவ்வளவு அதிகமான கல்வியை நீங்கள் படிக்க வேண்டுமானாலும் அது அனைத்துமே அரசு செலவிலே அந்த கல்வி கிடைக்கும். மிக உயர்ந்த மருத்துவ தேவை உங்களுக்கு இருந்தால் கூட அனைத்து மருத்துவ சேவைகளையும் அங்கே இருக்கிற அரசாங்கமே அந்த மனிதனுக்கு வழங்குகிறது. ஒரு 1 கோடியே 10 லட்சம் மக்களை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு பின்தங்கிய நாட்டில் இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் உருவாகிறது என்று சொன்னால், இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கிற போது நம்மால் இதையெல்லாம் சாதித்திருக்க முடியாதா, செய்திருக்க முடியாதா? அடிப்படை வேறுபாடு என்னவென்று சொன்னால், அங்கே தனியுடைமை ஒழிக்கப்பட்டு, முதலாளித்துவம் ஒழிக்கப்பட்டு ஒரு சோசலிச சமுதாயம் அங்கே அமைக்கப்பட்டது. அந்த சோசலிசத்தினுடைய மகத்தான வெற்றி தான் இன்றைக்கு கியூபா மக்களுடைய மகத்தான வெற்றியாக இருக்கிறது. ஆனால் இந்தியா வெள்ளைய ஏகாதிபத்தியம் என்கிற வெள்ளைய முதலாளிகளுடைய சுரண்டலுக்கு மாற்றாக உள்நாட்டு முதலாளிகள் சுரண்டலை நாம் அனுமதித்தோடைய விளைவாக ஆட்சியை மாற்றினோம், ஆளுகிற நபரை மாற்றினோமே தவிர அடிப்படையான கோட்பாட்டை மாற்றவில்லை. வெள்ளைய முதலாளிகளுக்கு மாறாக
இந்திய முதலாளிகளை ஆளுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால்தான் இப்படி மோசமான ஒரு சூழல் என்பது இந்தியாவிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற இளைஞர்கள் ஒரு கம்பீரமான ஒரு கிளர்ச்சி மனோபாவத்திற்கு வந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் மக்களுக்கு உரையாற்றுகிற போது நம்முடைய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். இந்தியாவிலே 35 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் மொத்த மக்கள் தொகையிலே 65% இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைய தலைமுறைதான் இந்தியாவுடைய மகத்தான சொத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எல்லாரும் இன்றைக்கு இளைஞர்களை பற்றி பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. RSS தலைவராக இருக்கிற மோகன் பகவத் இன்றைக்கு இளைஞர்களுடைய எண்ணங்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். இளைஞர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள், இளைஞர்களுக்கு பொறுப்பை கொடுங்க, நாம் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் என்கிற மனோபாவத்தை விட்டொழிகள் என்று RSS தலைவர் பகிரங்கமாக இன்றைக்கு பேசுகிறார். நரேந்திர மோடி இளைஞர்களை பற்றி என்றைக்குமே இல்லாத அளவுக்கு பேசுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், டெல்லியிலே இளைஞர்கள், இடதுசாரி இளைஞர்களும் மற்ற அமைப்புகளும் சேர்ந்து நடத்திய அந்த மகத்தான எழுச்சி இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தையே இன்றைக்கு நடுங்க வைத்திருக்கிறது. எவ்வளவு பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தினாலும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்கிற மமதையிலே இருந்த அந்த பிஜேபி அரசாங்கத்தை இளைஞர்கள், மாணவர்கள் ஒன்று திரண்டு போராடி அந்த ஆட்சியிலே மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர் பட்டாளம் திரண்டால் அதற்கு மோடி அல்ல, மோடி பாட்டனே வந்தால் கூட அதுக்கு அடிபணிய வேண்டிய நிலைமை தான் ஏற்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயிகள் திரண்டு போராடிய போது அவர்களை திரும்பியே பார்க்க மாட்டேன், அவர்கள் பக்கமே நான் செல்ல மாட்டேன், அவர்கள் போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அதே மோடி தான் அந்த போராட்டம் தீவிரமடைய இந்திய நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விவசாய சட்டங்களை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொன்னாரோ, எந்த விவசாய சட்டங்களை அவரே நாடாளுமன்றத்திலே முன்மொழிந்தாரோ, அதே நரேந்திர மோடி விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து அவர்கள் காலிலே சரணாகதி அடைந்து அந்த 3 சட்டங்களை நான் வாபஸ் பெறுகிறேன், திரும்ப பெறுகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளுடைய கிளர்ச்சி இந்த நாட்டிலே மோடியை பணிய வைத்திருக்கிறது. இளைஞர்களுடைய கிளர்ச்சி இந்த நாட்டிலே மோடி அரசாங்கத்தை பணிய வைத்து ஒரு மிக முக்கியமான அமைச்சர், பாஜக தலைவரே பதவியை ராஜினாமா செய்ய வைத்திருக்க வேண்டும் சொன்னால், இந்தியாவிலே இன்றைக்கு பாஜக தேர்தல்களிலே வெற்றி பெறலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை விலைக்கு வாங்கலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நாடாளுமன்றத்தில் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஆனால் இந்தியாவிலே இருக்கிற விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் என்கிற அந்த பெரும் படை இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கலந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இப்படி வரலாற்றிலே எப்போதுமே இல்லாத அளவுக்கு மக்கள் கிளர்ந்தெழுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அந்த கிளர்ச்சிகளுக்கு தலைமை தாங்குகிறவர்களாக இடதுசாரிகள் மாற வேண்டிய அப்படி ஒரு கட்டாயம். குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு பல்வேறு திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிற போது அந்த இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான முறையிலே திரட்ட வேண்டிய அப்படிப்பட்ட கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. சுதந்திர தினத்தினுடைய 50வது பொன்விழா சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போது சங்கர் தயாள் சர்மா என்கிற நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மிக அழகாக சொன்னார், இந்திய நாட்டு விடுதலைக்கு நாம் தியாகம் செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் நம்மை விட ஒப்பு நோக்கையிலே பல மடங்கு தியாகம் செய்தவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்று அந்த பொன்விழா சுதந்திர தினத்திலேயே அவர் பேசிய பேச்சு நாம் மறந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தியாகங்களெல்லாம் செய்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். ஆனால் சமீபத்திலே நடந்திருக்கிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலேயும் இடதுசாரிகள் ஆட்சியிலே இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு புதிய நிலைமை என்பது வந்திருக்கிறது என்பதையும் நாம் கவலையோடு இன்றைக்கு பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
தேர்தலிலே வெற்றி பெறலாம், தோல்வி வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக நாம் நிராகரித்து விட முடியாது. எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் படிப்பினைகளையும் தொகுத்து இன்றைக்கு இருக்கிற புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு கட்டாயம் இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு கிளர்ந்தெழுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது அந்த இளைஞர்களை எப்படி ஈர்ப்பது, அந்த இளைஞர்களை எப்படி அரவணைப்பது, அந்த இளைஞர்களை எப்படி ஒரு சரியான பாதையிலே கொண்டு செல்வது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு நல்ல சூழல், வேலையில்லா திண்டாட்டத்திலேயும் விலையாசி உயர்த்திலேயும் பல கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இளைஞர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் என்கிற நிலைமை மாறி ஒட்டுமொத்தமான தேசத்தை பற்றி கவலைப்படுகிறவர்களாக, ஒட்டுமொத்தமான மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த இளைஞர் பட்டாளத்தை திரட்டுவது, அந்த இளைஞர்களோடு இரண்டரை கலப்பது, அந்த இளைஞர்களுடைய இயக்கத்தை மேலும் முன்னெடுத்து செல்வது என்கிற அப்படிப்பட்ட பாதையை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் 80 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றை மாற்றி அமைக்கிற ஒரு புதிய சூழலை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட பயணத்திலே நாம் செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே சோசியலிச நாடுகள் இவ்வளோ பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. 60வது ஆண்டு முதல் அமெரிக்க ஏகாதிபத்தியம் கியூபாவை அழிப்பதற்கு திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள். அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் வேறு எந்த நாட்டின் மீதும் தொடுத்திருக்க மாட்டார்கள். நம்மால் கேள்விப்பட்டாலே அதிர்ச்சியாக இருக்கிறது. மிக ஆபத்தான கிருமிகளை எல்லாம் உற்பத்தி செய்து அதை ரகசியமாக கியூபா நாட்டிலே பரப்பி இருக்கிறார்கள். அந்த கிருமிகள் பரப்பி அந்த நாட்டிலே நோய் பரவி அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக சாக வேண்டும் என்கிற சதி திட்டத்தை தீட்டினார்கள். அதையெல்லாம் கியூபா அரசாங்கம் முறியடித்து அந்த மக்களை நோய் நொடியிலிருந்து பாதுகாத்திருக்கிறது. கொரோனாவுக்கு உலகமே அடிபணிந்திருக்கிற நேரத்தில் கொரோனாவுக்கே கொரோனாவாக மருத்துவத்தை தயாரித்து உலகத்துக்கு வழங்கிய ஒரு மகத்தான நாடுதான் கியூபா. இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் 60 ஆண்டுகளாக அமெரிக்கா சுற்றி வளைத்து பொருளாதார தடை என்கிற கைகளில் விலங்கு போட்டு அப்படிப்பட்ட கடுமையான அடக்குமுறை இருந்தபோது கூட அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இன்றைக்கு கியூபா முன்னேறுகிறது என்று சொன்னால், ஒரு சின்னஞ்சிறிய நாடு கியூபா இவையெல்லாம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் ஏன் இந்திய நாடு சாதிக்க முடியாது? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றெல்லாம் கேட்டார்கள். அவ்வளவு வளங்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய நாடு. ஆனால் இந்த வளங்களை எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தினம் தினம் தாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய உழைப்பெல்லாம் ஒரு சிலர் கைகளிலே குவிகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்திய நாடு இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறது. எனவே இதற்கு மாற்றான ஒரு சமூக அமைப்பை, ஒரு சோசியலிச சமூக அமைப்பை இந்தியாவிலே கட்டமைக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியங்களை, அதனுடைய கோட்பாடுகளை, அதனுடைய கொள்கைகளை இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே மாற்றான ஒரு கொள்கைகளை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை என்பதும் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்த வேண்டியது அவசியம்தான். ஆனால் பிஜேபியை வீழ்த்திவிட்டால் இந்த நாடு பரிபூர்ண விடுதலை அடைந்து விடுமா என்கிற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பாசிச குணம் கொண்டிருக்கிற பிஜேபியை வீழ்த்துவது மட்டுமல்ல, இந்த முதலாளித்துவ பாதையிலே இருக்கிற இந்திய நாட்டை ஒரு பொது உடைமை பாதையிலே முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த சுதந்திர தினத்திலே நாம் நினைவு கொண்டு, அப்படிப்பட்ட சோசியலிச பாதையை, அப்படிப்பட்ட ஒரு பொது உடைமை பாதையிலே இளைஞர்களை, மக்களை திரட்டுவதற்கு நம்மை நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.